ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுப்பதா சொல்றாங்க. ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் ஆதார விலை கொடுப்பதா சொன்னாங்க. இதுவரைக்கும் கொடுக்கல. ஒரு டன் கரும்புக்கு ஆதார விலை 4000 ரூபாய் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? இப்படி விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு துரோகம் செய்கின்ற அரசு திரு ஸ்டாலின் அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை அவள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் இயங்குவதற்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்தோம், மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அதையும் நீங்க நிறுத்திட்டீங்க. ஆக விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகள். அதனால கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு கூட அந்த பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, சென்னையிலிருந்து திருத்தணிக்கு வருகின்ற ரயில்ல ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த ரயில் வரார். அந்த ரயில் வருகின்ற பொழுது ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு 4 சிறுவர்கள் துன்பப்படுத்துறாங்க. பிறகு அவர் ரயிலிருந்து இறங்கி நடந்து போகும்போது அவரை கடுமையாக கொடூரமாக அந்த வீச்சு அருவாளால் தாக்கப்பட்டு அவர் துடிதுடிக்க இருக்கிறார். எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது. அந்த காட்சி பதைக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரே ஆட்சி அவள ஆட்சி, திமுக ஆட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரும்பாலானோர் தான் இந்த போதை விற்பனைக்கு துணை நிற்பதாக இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு ஓராண்டிலே நான் எச்சரிக்கை கொடுத்தோம், சட்டமன்றத்திலே பேசினோம், தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது, அதை கட்டுப்படுத்துங்கள். இளைஞர்கள், மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. பல முறை இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம், இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதனால இளைஞர்கள், மாணவர்கள் பாதிக்கிறாங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து பெற்றோர்கள், தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை நாம் தான் பார்த்து வளர்க்க வேண்டும். இந்த ஆட்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாம் கண்ணும் கருத்துமாக நம்முடைய செல்வம் நம்முடைய குழந்தைகள் தான். நம்முடைய குழந்தைகள் தான் நமக்குடைய செல்வம். அந்த செல்வம் இந்த ஆட்சியிலே அழியக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. சிந்திச்சு பாருங்க. திருநெல்வேலியில ஒரு பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சரக்கு சாப்பிடுறாங்க. 9ஆம் வகுப்பு மாணவி, எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு மது அருந்துறாங்க. எவ்வளவு கேவலம்! 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் அந்த மது அருந்துறாங்கன்னு சொன்னா இந்த ஆட்சியில் எப்படி சட்ட ஒழுங்கு இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மாணவருடைய நிலை எப்படி இருக்குது சிந்திச்சு பாருங்க. இளைஞருடைய நிலை எப்படி இருக்குது? நாம் இளைஞர்களை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை. அதோட இன்றைய தினம் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஏதோ திருடுறாங்க, வீட்டில் பணத்தை திருடுறாங்க, நகையை திருடுறாங்க. இப்ப உடம்பில் இருக்கிற நம் உடம்பில் இருக்கின்ற உள் உறுப்பு கிட்னி திருடுறாங்க. இந்த ஆட்சியில கிட்னி திருடுறாங்க. கேவலமான ஆட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வறுமையில் வாடுகின்ற அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து பணத்தாசை காட்டி அவள் இருக்கின்ற கிட்னியை முறைகேடாக இன்றைக்கு எடுக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியில பார்க்கிறோம். அது யாரு? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. அதற்கு இன்னும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கல. இந்த ஆட்சியில் தான் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில சோதனை செய்யப்பட்டு அதில் கிட்னி முறைகேடாக எடுக்கப்பட்டது என்று தெரிந்தும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட நீட் தேர்வு ரத்து சொன்னாங்க.
திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் நீட் தேர்வு ரத்து செஞ்சாங்களா? அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டுக்கு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. ரகதி சொன்னாரா? இப்ப சட்டமன்றத்தில் போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் ரகசியத்தை சொல்லிட்டார். எங்களால முடியாது, இதுதான் ரகசியம். எங்களால நீட்டுக்கு விலக்களிக்க பெற்று தர முடியாது. நீதிமன்ற தீர்ப்புப்படிதான் இந்த நீட்டு தேர்வு நடந்துகிட்டு சொல்லிட்டார். அதைத்தான் நாங்களும் சொன்னோம். அதிமுகவும் அதுதானே சொல்லிச்சு. ஆனா மக்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து இப்பொழுது நீட் தேர்வுக்கு எங்களால் விதிவிலக்கு பெற்று தர முடியாது என்று செய்தியை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது 525 அறிவிப்புகளை வெளியிட்டார். 1-2 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அந்த அறிவிப்புகள் நாளில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றவில்லை. நாளில் ஒரு பங்கு திட்டம் கூட, அந்த அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பச்சை பொய். திரு முதலமைச்சர் இருந்து அவள் சக அமைச்சர் வரை, திமுக நிர்வாகி வரை 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது என்று பச்சை பொய்ய இன்றைய முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது கிராம சூழ்ந்த பகுதி. 100 நாள் வேலை திட்டம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 150 நாள் உயர்த்தப்படுறீங்க. உயர்த்தினாங்களா? இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தியது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று போராடினோம். தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசு உயர்த்திருக்கின்றது. அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு பொய்யான அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணிபுரிகின்றவர்களுக்கு 150 நாள் உயர்த்த முடியவில்லை. ஆனால் அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டினோம். 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்குது. 100% இது தொடர்ந்து இந்த திட்டம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, 125 நாட்கள் அதிமுக ஆட்சிக்கு பிறகு 150 நாளாக உயர்த்தப்படும்.